சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். என் மகனே, மரணம் நேருவதை தடுப்பதற்கில்லை என்றால் கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? நிலையில்லாத இந்த உலகிலே இரண்டொரு நாள் அதிகமாகவே வாழ்ந்து விடுவதால் பெறப்போகின்ற பயன்தான் என்ன? வாழ்க்கை என்னும் கத்தி துருபிடித்து அழிந்து போவதை விட தேய்ந்து அழிவதே மேலானது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவிற்கு நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. கண்டனம் செய்யும் சொல் எதையுமே சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டின் சுமை முழுவதும் உங்களின் தோள்களின் மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த நாட்டின் கதிமோட்சத்திற்காகவும் உலகத்தின் கதிமோட்சத்திற்காகவும் பணியாற்றுங்கள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டுக்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும். இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்று மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். சிங்கங்களைப் போல அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவும் வரையிலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களாக ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.